இப்போ யாராவது 2 ஏஜென்ட் வராங்க, 3 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மார்க் கோல் போடணும்னா 50 ஓட்டு போடணும் மொத்தம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எப்படி கொடுத்தாலும் சொல்லிடுறேன். ஒரே ஒரு பேலட் தான் இருக்குது. இதோட கேபிள் எடுத்து இதில் ஃபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து வெர்டிகல் வச்சுரு, இது ஹரிசாண்டல் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ரெட் கலரு பிளாக் கலர் அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேயே கலர் ஃபஸ்ட்டு இந்த பேலட் யூனிட்டோட இது கேபிளை எடுத்து தான் விபி பேட் செட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் இருக்கும். இந்த 2 இதுவுமே வந்து உங்களுக்கு மறைவாக வச்சுருவாங்கல்ல, இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம், அது உள்ள இது 2மே இருக்கும். இது வந்து உங்கள் கையில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃபில் இருக்கும்போது தான் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது கேபிள் வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, கீழே இருந்தால் ஆஃபு, மேலே இருந்தால் ஆன். இந்த ஆன் ஆஃப் நீங்கள் எதுவும் கனெக்ஷன் சொல்லலை. இதுக்கு ஆஃப் நீங்கள் தெரியாமல் ஆன் பண்ணும் போதே வந்து ஆன் பண்ணும்போது எது லைட் ஏரியாவும் கூட இருக்கும். நீங்கள் சொல்லி பார்த்துருப்பீங்க, ஆனால் இதாகும். சப்போஸ் ஆன் பண்ணால் அப்போ ஏதோ ப்ராப்ளம் ஆகிடும், பேட்டரி போடாமல் இருப்பாங்க, ஏதாவது இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு கீழே இருக்கும்போது கேபிளை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். சவுண்ட் ஒன்று கேட்கும். சவுண்ட் ஒன்று கேட்கும், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. எடுக்கும்போது அப்படியே எடுக்கக்கூடாது, 2 சைடுமே நம்ம சைடு சீட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக வெளில வரும். இப்போ நீங்கள் மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன பண்ணுறோம், நைட்டு எக்காவது வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. காலையில் 6 மணிக்கு மார்க் கோல் எதுவுமே பண்ண முடியும், பண்ணவே கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் தான் பண்ணணும். எந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் நீங்கள் காலையில் தான் சொல்லணுமே. அதுதான் 1 hour முன்னாடி இருக்குல்ல, இந்த டைமுக்குள்ளே சொல்லிடுங்க. அது பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஓட்டு எவ்வளோ பார்த்துக்கல. மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் இருந்து தான் மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஓட்டோட வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாகிடும். இப்போ டோட்டல் பார்க்க ஆன் பண்ணுறோம். 15 அதை செக் பண்ணும். செக் பண்ணும்போது இதில் வந்து 7 CPU விடும். ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டைம் டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். டேட் டைம் கரெக்டாக இருக்கலாம். சப்போஸ் இது 24 போது 25ன்னு இருக்குது, நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு ஓட்டு என்ன போகும்போது ஒரு நாள் முன்னாடியே வந்து அடுத்த நாள் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் டைம் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே சொல்லுங்கள். மேக்ஸிமம் இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஏதாவது பிரச்சனைனா நம்ம சொல்லிடுங்க. பேட்டரி பர்சன்டேஜ் 99 இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு 70-90 மேலே தான் வச்சு கொடுப்பாங்க. 80 மேலே தலே ஃபுல்லாக ஓடும் ஒரு நாள். டோட்டல் ஓட்டு பார்த்தாச்சு. டோட்டல் ஓட்டு இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு டோட்டல் ஓட்டு பார்க்கணும். கேண்டிகேட் எத்தனை பேர் இருக்காங்க அது வந்து அதிலே சொல்லிடும். 16 பேர் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் 16 தந்து. இப்போ டோட்டல் ஓட்டு வந்து 9 ஓட்டு இருக்குது. இந்த 9 ஓட்டையும் கிளியர் பண்ணிட்டு தான் நீங்கள் மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. டோட்டல் ஓட்டு 0 இருந்ததுன்னா நீங்கள் மார்க் கோல் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் ஏதோ ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் பண்ணணும். இப்போ நான் வந்து டோட்டல் ஓட்டு பார்த்தாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணணும். டோட்டல் ஓட்டு இருக்குது. அப்போ கிளியர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, CRS CRC சொல்லுவாங்க. க்ளோஸு
ரிசல்ட்டு கிளியர் இந்த ஆர்டரில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டோட்டல் பார்த்துட்டீங்களா, அவங்க க்ளோஸ் பண்ணாங்களா பண்ணலன்னு தெரியல நம்ம, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை க்ளோஸ் கொடுத்துருங்க. அவங்க மார்க் முன்னாடி உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது அவங்க எந்த இடத்துல வச்சுருந்துருக்காங்க உங்களுக்கு தெரியாது. உங்கள் ரிசல்ட்டை பார்த்து வச்சுருக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு மட்டும் வச்சுருப்பாங்க, இல்லை கிளியர் பண்ணிட்டு வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 0 வந்துடும், பிரச்சனை இருக்காது. அதனால் எந்த இடத்துல வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியாதுன்றதால ஃபஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு க்ளோஸு, அப்புறம் ரிசல்ட்டு, அப்புறம் கிளியர். இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு கிடையாது. டோட்டல் போலிங் ஓட்டு வந்து 9 வந்துருச்சு. போல் க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனவுடனே க்ளோஸ் ஆகிட்டு இப்போ அடுத்தது வந்து ரிசல்ட் பார்க்கலாம். எடுத்த உடனே நீங்கள் ரிசல்ட்டை கொடுத்தீங்கனாலும் க்ளோஸ் ஆகாமல் ரிசல்ட்டை கொடுத்தா எடுத்துக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு தான் நீங்கள் ரிசல்ட் எடுக்கணும். சிலவங்களுக்கு வருவாங்க, சில ரிசல்ட் நான் டைரெக்டாக எத்தனை வந்துருச்சு, அவங்க என்ன சொல்லுவாங்க ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் ரிசல்ட் கொடுத்தா வந்திருக்கும். அதனால் எப்பவுமே க்ளோஸ் ரிசல்ட் கிளியர் சிஆர்சி தான். இப்போ டோட்டல் ஓட்டு 9 வந்துருச்சு. 9ம் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்காக எத்தனை ஓட்டுன்றதை காமிச்சிடும். ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு, மார்க்கோல் எல்லாருக்கும் 1 ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கு. மூணுக்கு 1 ஓட்டு போடலை. நாம் ஆனால் மார்க் போல் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாத்துலேயும் 1 போட்டு பார்க்கணும்ல இல்லை சார்? அதாவது எல்லாத்துலேயும் மினிமம் வந்து இந்த ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மினிமம் 2 ஓட்டுக்கு மேலே போடலாம். வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரே ஆளுக்கே தான் போடணுவாங்க. ஆமாம், 50 ஓட்டு போடுறதுனால மினிமம் அவங்க போடும்போது நான் வேறு யாருக்கும் போட மாட்டேன் அவங்க போடுவாங்க. அவங்க 2 ஓட்டு 5 ஓட்டுக்கு மேலே போட விடாதீங்க. ஓகே. நீங்கள் அப்படியே மற்றவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுதாங்கிறதுக்காக நாம் வந்து 50 ஓட்டு போடணும். எல்லாத்துலேயும் மினிமம் 2 ஓட்டு போட்டு செக் பண்ணிக்கணும். 50 ஓட்டு மார்க் போடு, இல்லைன்னா 20 கூட போடலாம்ல சார்? ஓகே சார். நீங்கள் எதுவுமே விடணும். 10 நிமிஷம் லேட்டானாலும் பயப்படாதீங்க. ஏதாவது புரியுங்க வந்துடுவாங்க. அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பயப்படாம இருக்கணும். படப்படப்பு இந்த நைட்டு ஓப்பன் தெரிஞ்சு நைட்டு பண்ணிக்கலாம். இது பண்ணக்கூடாது. ஆனால் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறீங்க, எப்போ போகிறீங்கன்றதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நைட்டு நீங்கள் ஆன் பண்ணி சவுண்ட் எதாவது கேட்டு போச்சுன்னா வெளியில் ஏஜென்ட் நைட்டே இதே பண்ணுறாங்க அந்த மைண்ட் செட்டை போயிடுவாங்க. இதை இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சப்போஸ் என்ன சொல்லுவாங்க, ஓட்டு எண்ணும் போது ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்போ அவங்க நைட்டே பண்ணாங்க அப்படிலாம் சொல்லி நம்மளை இது பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்க, அந்த யாரெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் எதையாக இருந்தாலும் காலையில் ஓப்பன் பண்ணுங்கள், பக்காவாக தான் பாருங்கள். இல்லையா ரிசல்ட்டை பார்த்து முடிஞ்சு 2 ஆயிடுச்சுங்க. கிளியர் பண்ணிடுறேன். ஆஃபீஸ் வந்தவுடனே இடத்துக்கு வந்தவுடனே நாங்கள் வந்து செக் பண்ண முடியல. ஏன்னா டேரெக்டாக ஒரு நம்பர் வரும், சீட்டில் ஒரு நம்பர் சொன்னீங்க இல்லையா, அந்த நம்பரை காட்டணும். அப்போ நைட்டே நான் நீங்கள் ஆன் பண்ணாமல் பாருங்கள். வழக்கமாக செய்யறது வழக்கமாக நாங்கள் அதை செக் பண்ணணும். ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு நாங்கள் காலையில் வந்து ப்ரோக்ரஸ் வர வச்சு அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாமே 0 காட்டு பாருன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணி அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி அது உடனே இருக்கும்.
இல்லை சும்மாவே ஆன் பண்ணாம காலைல மார்க் பண்ணி ஒர்க் ஆகணும். நீங்கள் அதனால ஒர்க் ஆகணும்னு சார் மேக்ஸிமம் ஒர்க் ஆகிதான் கண்டிஷனில் வரும். நீங்கள் எதாவது காலையில் ஓப்பன் பண்ணி எந்த பிரச்சனை காலையில் ஜோன் லாக் வச்சு சொல்லுங்கள். நீங்கள் டைமே நைட்டு வந்து ஓப்பன் அதாவது நீங்க வந்து அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். இல்லை சார் இதுதான் ரூல்ஸ். மீறி நம்ம செய்யறது எல்லாமே நம்ம விதிமுறை மீறி தான் செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் உங்களோட கடமையை கரெக்டாக பண்ணிட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப தப்பு ஏதாவது நீங்கள் அப்போ சொல்லுங்கள். சடனாக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக 7 மணி ஆனாலும் 8 ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு டைம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் நைட்டு ஏதாவது ஒன்று ஆச்சு ஏதாவதுனா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதா நீங்கள் 4 பேர் தான் இருப்பீங்க. நீங்கள் நைட் ஓப்பன் பண்ணி எது செஞ்சாலும் அந்த பிரச்சனையை உங்களுக்கு தான் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறது. அது ரிஸ்க் இல்லை தான். நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீ. காலைல 6 மணிக்கு ஆன் பண்ணிடுவோம். அதுதான் நீங்கள் 5:30 மணிக்கே பண்ணிடுறீங்களா? இன்னும் வசதி பண்ணி கொடுக்குறீங்க சார் 1.5 மணி நேரம் மார்க் போர்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எதாவது மார்க் போர்டு பிரச்சனையாக இருந்தால் கூட டைம் ஆச்சுன்னா மார்க் போர்டில் ஷார்ட்டாக முடிச்சு கூட ஆட்ட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் காலையில் ஒன்று கிளியர் ஆகும். 16 கேண்டிடேட்டும் ஃபுல்லாக கிளியர் ஆகும். இதெல்லாம் வந்து இது பண்ணும்போது மார்க் அவுட் பண்ணும்போது வந்து கரெக்டாக நீங்கள் காமிச்சிருங்க. இப்போ வந்து கிளியர் பண்ணுறது மார்க் அவுட் பண்ணும்போது சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பேப்பர் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் அதை பார்த்துக்கணும். சப்போஸ் இவங்க வெரிஃபை பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க அப்போ வந்து ஏதாவது பண்ணிட்டு அதை விட்டுருப்பாங்க மறந்து எடுக்காமல் போயிருப்பாங்க. அதனால் மார்க் பண்ணுறது இந்த நம்ம இந்த இதில் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு எதாவது கவர் எம்டி கவர் எதாவது கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் போட்டுட்டு ஜோன் ஆஃபீஸ் அவங்க உட்காந்து கையில் வச்சுக்கூடாது. ஒரு பேப்பர்ல வந்து யார் யார் கொண்டு போறாங்க இந்த சின்ன தைக்க கொண்டு போறாங்களா எப்படி கொண்டு போறாங்க நிறைய கொடுத்து வச்சுக்கோங்க.
கண்ட்ரோல் லிமிட்டில் எதுவும் போய் போட்டு போகிறீங்க ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு ஒருத்தருக்கு போடுறீங்கன்னா அதை வந்து அந்த சின்னம் போட்டு அவர் பேர் போட்டு அவர் பேர் போட்டு அதில் ஒன்றுன்னு குறிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது யாருக்கு போடுறாங்களோ அதோட +1. அப்போ திரும்பி அவர் ஃபஸ்ட்டு போடுறாங்கன்னா அவருக்கு கூட +1 +1 போட்டு நோட் பண்ணி மொத்த ஓட்டை நோட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க டோட்டல் நோட்டு பார்த்து செக் பண்ணுறேன். டோட்டல் நோட்டு 0 இருக்குன்னு அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டோட்டல் நோட்டு 0 வந்துருச்சு. இப்போ வந்து நோட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது நீங்கள் தான் அப்டேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நோட்டு போட்டு பேலட் விட்ட ஃபஸ்ட் எழுதுறேன். நாட் கனெக்டிங் வருது இல்லை இந்த ஆப்ஷன் வருது. இது வெர்டிக்கலாக வைக்கணும். வைக்கலாம் அது அந்த இறக்கலாம். வந்துருச்சு. 7 பேப்பர் விழுன்னு சொன்னீங்கல்ல, 2 3 4 5 தான் வந்திருக்கு சார். ஒரு முன்னாடியே 2 விழுந்துச்சோ. 7 வந்துருச்சு. ஓகே. அதை எடுத்துடணும்ல சார்? ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்குள்ள 7 விழும். அதை எடுத்துடணும். இல்லை அவங்க கால்போல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இதை நோட் பண்ணிக்கிட்டு அதில் எந்த சிம்பிள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஆன் பண்ணீங்கன்னா 7